அதற்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசி காலத்தில் அவங்களுக்கு பார்வை குண்டிருச்சு, பார்வை தெரியல. தங்களுடைய மாணவர் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. பள்ளிவாசலில் தொழுகைக்காக வேண்டி போகிறாங்க. பாங்கு சொல்லி முடிச்சாச்சு. இங்கே போகும்போது பாங்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. தொலை போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பள்ளியினுடைய முஅத்தின் என்ன செய்கிறாரு, அஸ்ஸலா அஸ்ஸலா அப்படின்னு தொழுகைக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறார். பாங்குக்கு பின்னாடி ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் அவங்க இமாம் முஜாஹித் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, உஹ்ருஜ் பினா மின் இந்திஹாதல் முபுத்ததை, மின் இந்திஹாதல் முபுத்ததை, இந்த பிதாத்துவாதியை விட்டு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போப்பான்னா, இந்த பிதாத்து செய்கிறவரை விட்டு என்னை வெளியிலே கூட்டி போன்னு சொல்லி அங்கே தொழுகலை, வெளியில் போய் தொழுதாங்க. அவர் என்ன தவறாக செஞ்சார்? தொழுகைக்காக வேண்டி மக்கள் அழைக்கிறார், தொழுகைக்கு வாங்க நேராச்சு, பள்ளிக்கு அழைக்கிறார். ஆனால் நபியுடைய காலத்தில் இந்த நடைமுறை இல்லை. நபியுடைய காலத்தில் தொழுகைக்கு அழைக்கிற நடைமுறை என்ன? பாங்கு சொல்கிறது மட்டும்தான். பாங்கு சொல்லப்படும், மக்கள் தொழுகைக்கு வருவாங்க. பாங்கு என்பதே தொழுகைக்கான அழைப்பு தானே. அதுக்கு பின்னாடி தொழுகைக்காக தனிப்பட்ட ஒரு அழைப்பை தர வேண்டும் என்பது நபியுடைய காலத்தில் இல்லை. அதற்கு மாற்றமாக இவர் செய்கிறாரு, இவர் பிதாத்துவாதி, நான் இங்கே தொழுக மாட்டேன், வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ், திருமிதியினுடைய 182வது ஹதீஸ்.